ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நான் சொல்ல போகிற அந்த டிப்ஸ் 7 முதல் 22 வயசு வரைக்கும் 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தரமாக வேலை செய்யுங்க. அடுத்த கேள்வி எனக்கு புரியுது, 22 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும் இது தேவைப்படாதுன்னு கேட்குறீங்களா? இந்த வயசுல இருக்கிறவங்க தைரியமாக தாராளமாக சாப்பிடலாம். குறிப்பாக படிக்கிற பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இது தேவையான விஷயம். இது உருட்டு 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 உருட்டு. அதனால தான் குறிப்பிட்டு இந்த ஏஜை ஸ்பெசிஃபிக்காக சொன்னேன். முக்கியமாக படிக்கிற பசங்களுக்கு அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கணும். நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு படித்தாலும் அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு படிச்சதை எக்ஸாம்ல போய் சரியா எழுத மாட்டோம். ஸ்கூல்லேயும் திட்டு, வீட்லேயும் திட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம படிச்சதுக்கு இந்த திட்டு வாங்குறதுக்கா அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோணும். அதே போல் வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு மறந்து விடுவாங்க. வீட்டை ஃபுல்லாக ஜல்லடை போட்டு தேடுவாங்க. கடைசியாக நாம தான் எடுத்து கொடுப்போம். எடுத்து கொடுத்துட்டு சும்மா இருப்போம். எங்கன்னா ஒரு இடத்துல வைக்கிறதா அப்புறம் நாம தான் தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதே பொழப்பா போச்சுன்னு சொல்லி மூஞ்சியும் காட்டுவோம். இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இல்ல, சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல, கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல, வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து இந்த சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கேன். நான் ஒரு 8 பொருள் சொல்றேங்க. அதுல உங்களுக்கு கையில கிடைச்ச ஒரு 3 பொருள் வாரத்துக்கு ஒரு 3 வாட்டி சாப்பிடுங்க. அறிவாற்றலும் ஞாபக சக்தியும் வேற லெவல்ல இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நரமண்டலம் செம்ம ஸ்ட்ராங் ஆகும். நான் சொல்றதை மட்டும் கண்டினியூஸா ஒரு 3-4 மாசம் சாப்பிட்டு பாருங்களேன், கண்டிப்பா உங்களுக்கு வித்தியாசம் நல்லா தெரியும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். அப்புறம் நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க, அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தானா, வித்தியாசம் தெரியுதுன்னா சொல்லுவீங்க பாருங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஃபிளாக்ஸ் சீட்ஸ், அதான் ஆளி விதைகள். இந்த விதைகள்ல ஒமேகா 3 எக்கச்சக்கமா இருக்கு. அதே போல ஃபைபர் கண்ட மீனிங் இருக்கு. இதுல லிக்னன்ஸ் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்கிறனால மூளையில டேமேஜ் ஆன செல்ஸ் எல்லாம் சீக்கிரமா குணப்படுத்திடும். நர்வ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவும். இது ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் மீதும் வாரத்துக்கு 3 நாள் தாராளமா சாப்பிடலாங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்குது சியா சீட்ஸ், சியா விதைகள். இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைய இருக்கு. அதே போல நார் சத்தும் நிறைஞ்சு இருக்கு. இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் மூளையை நல்ல தரம்பட வேலை செய்ய வைக்கும். இது மட்டும் இல்லாத இதயத்தை நல்லா பலமா வச்சுக்க உதவும். மலச்சிக்கலையும் போக்கும், வெயிட் லாஸ்க்கு பெரிதும் உதவுங்க. இது சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப்பிட விடுறேன் இப்ப கொஞ்ச நேரத்துல இப்படியே போச்சுன்னா. நம்ம லிஸ்ட்ல 3வது இருக்குது சன்ஃபிளவர் சீடு, சூரியகாந்தி விதைகள். இது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கினே வச்சுங்களேன், ஒரு பேக்கேஜ் ஆஃப் விட்டமின் இ நம்ம உடம்புக்கு கிடைக்குங்க. இதுல ஒரு பொட்டைன் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறால பிரெயின் செல்லை பாதுகாக்குங்க. இது தேவையில்லாம ஓவரா ஸ்ட்ரெஸ் எடுக்கிறால பிரெயினோட செல்ஸை டேமேஜ் பண்ணாம இதை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. இதுல சோலின் இருக்கால இது மெயினா என்ன பண்ணுன்னா பிரெயினை நல்லா டெவலப் பண்ணிட்டு நல்லா ஃபங்க்ஷன் பண்ண உதவும். நம்ம லிஸ்ட்ல 4வது இருக்குது பம்கின் சீடு, அதான் பூசணி விதைகள். இதுல ஜிங்கு, மேக்னீசியம், காப்பர், அயன் கொட்டி கிடக்குதுங்க. இதெல்லாம் பிரெயினோட வளர்ச்சியை நல்லா ஊக்குவிக்குங்க. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கால பிரெயினோட செல்ல டேமேஜ் ஆகாத பக்காவா பாத்துக்குங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. நம்ம 5வது பார்க்க போறது செசமி சீட்ஸ், அதான் எள்ளு விதைகள். எள்ளுக்கு இருக்கிற மகத்துவ தன்மையே வேறங்க. எள்ளுல முக்கியமா செசமின் அண்ட் செசமால்னு 2 வேதிப்பொருள் இருக்கு. இந்த வேதிப்பொருள் நம்ம டிஎன்ஏ பக்காவா பாதுகாக்குதுங்களாங்க. அதே போல ரேடியேஷனே தடுக்கிறதா ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்த ரேடியேஷனால பாதிக்கப்படுறது நரம்பு மண்டலமும் இதயம் தான். இது 2த்தையும் பக்காவா பாதுகாப்புதுன்னா இதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? எள்ளு பச்சையா சாப்பிட்றது உகந்தது இல்லை. ஒன்று வறுத்து சாப்பிடலாம், இல்லை ஊற வச்சு சாப்பிடலாம், இல்லை 2 எள்ளு உருண்டை டெய்லி சாப்பிட்டா போதுங்க. 6வது நம்ம பார்க்க போகிறது எம் சீட்ஸ். இதில் தமிழில் சணல் விதைன்னு சொல்லுவாங்க. இந்த சணல் விதையில பேலன்ஸ் ரேஷியோவில் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கு. இதில் ஒமேகா 3 ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால இதை நம்ம இம்யூன் சிஸ்டம் பக்காவாக பாதுகாக்கும். இது மட்டும் இல்லாமல் வேற லெவலில் ப்ரோட்டீன்ஸ் வர இருக்கு. இதில் இன்னோட பளபளப்பு தன்மை போக்காம நம்மளை ஏஜ் ஆன மாதிரியே காட்டிக்காது. 7வது நாம் பார்க்க போகிறது பாப்பி சீட்ஸ், அதான் கசகசா. கசகசால கால்சியம், அயன், மெக்னீசியம் எல்லாம் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குது. இதுல ஒரு வகை ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிற நம்ம மூளையை ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ல இருந்து இது பக்காவா பாதுகாக்குது. நம்ம சொன்ன இந்த 8 விதைகளும் ஒரே இதுல மூளை, இதயம், நரம்பு மண்டலம், எலும்பு 4த்தையும் பக்காவா பாதுகாக்கும். முக்கியமா வளர்ற பசங்களுக்கும் வயசானவங்களுக்கும் இதுதான் பிரச்சனையா இருக்கும். இதே பாதுகாக்குதுன்னா வேற என்னங்க வேணும்? சொன்ன பொருள் எல்லாம் மறக்காம சாப்பிடுங்க, ஹெல்த்தியா இருங்க. பாய் ஃப்ரம் ஜேஆர். ஐயோ இந்த விஷயம் சொல்றதுல ஒண்ணு மறந்துட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.